வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு தகவலுடன் இந்த எபிசோடில் நான் பேச இருக்கிறேன். இது என்னென்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், அதாவது கொள்குறி கேள்விகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா. அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி ஃப்ரேம் ஆகுது, என்னென்ன தேர்வுகளில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் வருது அப்படிங்கிற பற்றி நம்ம பேச போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சாதாரண பள்ளி வாழ்க்கையிலேருந்து ஆரம்பித்து கல்லூரி, அதை தாண்டி வேலைக்கு போகணுன்னா எல்லா விதமான ஒரு தேர்வுலையும் இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை நம்ம எப்படி ஃப்ரேம் ஆகி எப்படி வருது, அப்போ என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த அளவுக்கு அது எளிது அல்லது எந்த அளவுக்கு கடினம், அது வேரியேஷன் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறது தான் இது முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான ஒரு தகவல் உங்கள்கிட்ட நான் சொல்ல வரேன். இந்த கேள்விகள் அனைத்தும் 6ஆம் வகுப்பு புத்தகத்தினுடைய முதல் பருவம், அதாவது ஃபஸ்ட்டு டேர்மில் உள்ள சயின்ஸ் அறிவியல் கேள்விகள் தான். 6ஆம் வகுப்பு தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்போ இதில் எப்படி கேள்விகள் கேட்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட், அதாவது கொள்கைகள், டெஃபனிஷன், அதாவது விதி, விதிமுறை, வரையறை, இதெல்லாம் நம்ம வந்து பேசக்கூடிய இந்த காலம், இந்த பாடம் வந்து நம்மளுடைய 6ஆம் வகுப்பு தான். அதனால் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ வந்து உருவாக்கிய சில கேள்விகளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த மாடல்கள் என்னென்ன மாடல் அப்படிங்க பற்றியும் நம்ம பேச போகிறோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா என்டிஎஸ்சி, நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன், திறனாய்வு தேர்வு இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து ஆரம்பித்து நீட் எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தோம். எங்கெங்கெல்லாம் பொதறிவு கேள்விகள் வருதோ அந்தந்த கேள்விகள் வந்து எவ்வாறு உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிற பற்றி நம்ம பேசுகிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் இதில். சரி, இதில் டோட்டலாக 15 மாடல்கள், 15 பேட்டர்ன்ஸ், 15 பேட்டர்ன்ஸ் வந்து இதில் இருக்குது. அதில் முதல் பேட்டர்ன், இந்த ஃபஸ்ட்டு மாடல் வந்து டெஃபனிஷன் மாடல், அதாவது விதியை பற்றியோ ஒரு கருத்தை பற்றியோ கேட்குறது, டைரெக்டான ஒரு கேள்விகள். அது எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். முதல் கேள்வி, when an animal moves its location as the season changes, it is called. Choices: migration, movement, displacement, immigration. தமிழர்கள் இருந்தால் இடம்பெயர்தல், இயக்கம், இடப்பெயர்ச்சி, குடியேற்றம். சரியாக உள்ள ஒரு பதில் அப்படின்னா மைக்ரேஷன் தான். இது நமக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும், நம்ம அதிகமாக பேச தேவையில்லை. இது வந்து சிம்பிள் அண்ட் டைரக்ட் கொஸ்டின். சரிங்களா? இரண்டாவது மாடல் அஃபர்மேட்டிவ் ஆர் டைரக்ட் கொஸ்டின்ஸ். இன்றைக்கி இந்த டைரக்ட் கொஸ்டின் வர்றது எங்கே மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னா நீட் தேர்வில் பயாலஜி கொஸ்டின்ஸ், பாட்டனியும் சுவாலஜியும் சேர்ந்து வரக்கூடிய, இப்போ வந்து 100 கேள்விகள், 200 கேள்விகளில் 100 கேள்விகள், அதில் 100ல் வந்து 90 கேள்விகள் வந்து மாணவர்கள் வந்து பதில் கொடுக்கணும். அதே மாதிரி என்டிஎஸ்சியில், அதே மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கொஞ்சம் கேள்விகள் தான் டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் நிறைய கேள்விகள் வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேள்வி இந்த கேள்வி, விச் ஒன் ஆஃப் தி ஃபுட் ஐட்டம்ஸ் இன்சுலேட்ஸ் அவர் பாடி? கார்போஹைட்ரேட்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ். ஸோ ஃபேட் அப்படிங்கிறது தான் சரியான பதில். நமக்கு இது வந்து ரொம்ப டைரக்ட் அண்ட் சிம்பிள். மூன்றாவது மாடல் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ், அதாவது எதிர்மறையான கேள்விகள். இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த எதிர்மறை கேள்விகள் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட்டு சொல்லலாம், நாட் பார்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்டு சொல்லலாம், எக்ஸப்ட்னு கேட்கலாம், ஏதாவது ஒரு ஃபார்மெட்டில் இருக்கான். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அதில் வந்து உங்களுக்கு போல்டாக கொடுத்துருக்கலாம், சம்டைம்ஸ் வந்து இட்டாலிக்ஸாக கொடுத்துருக்கலாம், சம்டைம்ஸ் சாதாரண வேர்டிங்ஸ், ரன்னிங் சென்டென்ஸாக இருக்கலாம். அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வரையில் ரொம்ப கவனமாக கேள்வியை படிக்க வேண்டும். அதுதான் சரிங்களா? சரி, consider the wrong statement in the following. Particles attract each other. Attractive forces of the particles are the same for all matters. The attractive forces among the particles will be lowest in gases. The attractive forces among the particles will be the strongest in solids. உண்மையான ஆன்சர் என்னென்னா 3 ஆன்சர் உண்மையான ஆன்சர், ஏசிடி. ஸோ இதில் ராங் ஸ்டேட்மெண்ட் வந்து தி அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் ஆஃப் தி பார்ட்டிகிள்ஸ் ஆர் தி சேம் ஃபார் ஆல் மேட்டர்ஸ். கிடையவே கிடையாது. ஏன்னா காற்றுல உள்ள பார்ட்டிகிள் வந்து ரொம்ப எளிதாக சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்புறம் தண்ணீர் கொஞ்சம் காற்றை விட கொஞ்சம் வேகம் குறையும். திடப்பொருட்களில் மூமெண்ட்டே இருக்காது. சரிங்களா? அதனால் ஸோ இரண்டாவது தான் சரியாக உள்ள ஸ்டேட்மெண்ட், அதாவது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். இது வந்து நெகட்டிவ் டைப் ஆஃப் ஆன்சர். அடுத்தது வந்து 4வது மாடல், சூஸ் தி கரெக்ட் பேர்
ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு, சரியான பொருத்தம். இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கேள்விகள், அதுக்கு தகுந்தபடி அதுக்கு ரைட் சைடில் வந்து பதில்கள் இருக்கும். அது எது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் எனக்கு கேள்வி. ரொம்ப மேக்ஸிமம் வந்து இதில் வந்து நம்ம படிச்சுட்டு வரதில் சிம்பிள் கேள்விகளாக தான் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. சிம்பிளாகவும் இருக்கலாம், டஃப்பாக இருக்கலாம், பட் யூ ஷுட் ஹேவ் அ மெமரி. பட் இது வந்து 6th ஸ்டாண்டர்ட் நல்ல ரொம்ப ஈஸியான கேள்வி தான். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு? விட்டமின் ஏ நைட் பிளைண்ட்னஸ், விட்டமின் பி ஸ்கர்வி, விட்டமின் சி பெரிபெரி, விட்டமின் டி போன் வீக்னஸ். இதில் கரெக்ட்லி மேட்ச்டு அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் ஏ மாலைக்கண் நோய், அதாவது நைட் பிளைண்ட்னஸ், அதுதான் சரி. விட்டமின் பி டெஃபிஷியன்சியில் வர்றது பெரிபெரி, விட்டமின் சி டெஃபிஷியன்சியில் வர்றது ஸ்கர்வி, அதை நம்ம மாற்றி இதில் போட்டிருக்கிறோம். விட்டமின் டியில் வர்றது வந்து ரிக்கெட்ஸ், சரிங்களா. போன் வீக்னஸ் வர்றதுக்கு காரணமாக இருந்தது வந்து கால்சியம் குறைபாடு. கால்சியம் டெஃபிஷியன்சி தான் போன், அதான் வந்து எலும்பு வந்து முறுமுறுன்னு போகிற மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் பார்த்திங்களா, அது காரணம். அடுத்தது மாடல் 5. இந்த மாடல் எப்படின்னா சூஸ் தி இன்கரெக்ட் பேர் ஆர் ராங்லி மேட்ச்டு. நம்ம ஏழியராக பார்த்தது வந்து ரைட்லி மேட்ச்டு, இது ராங்லி மேட்ச்டு. கேள்வி பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ராங்லி மேட்ச்டு? ரிமூவல் ஆஃப் ஹார்ம்ஃபுல் காம்பனன்ட் ஃப்ரம் a mixture, stones from rice. ரிமூவல் ஆஃப் யூஸ்ஃபுல் காம்பனன்ட்ஸ் ஃப்ரம் மிக்சர், தட் இஸ் ரிஃபைனரி, குரூட் ஆயிலிருந்து எடுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி. எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ஹையஸ்ட் பியூர் ஃபார்ம், கோல்ட் ஃப்ரம் மைன்ஸ். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் யூஸ்ஃபுல் ஐட்டம்ஸ் ஃப்ரம் மிக்சர், யூஸ்ஃபுல் ஐட்டம் ஃப்ரம் தி மிக்சர், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் யூஸ்ஃபுல் ஐட்டம் ஃப்ரம் மிக்சர். கீ ஃப்ரம் மில்க். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏபிசி அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டு சரியாக உள்ள ஸ்டேட்மெண்ட், 4வது தான் தப்பு. ஏன்னா கீ வந்து மில்கை சுட வச்சு கொண்டு வரதா, மில்க்குக்கு உள்ளே வந்து கீ இருக்குது. ஸோ இதில் வந்து மிக்சரே இல்லை, அது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் வரையில் கீ வந்து லாஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வருது. அதனால் அது வந்து தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்தது மாடல் 6 ஸ்டேட்மெண்ட், அதாவது 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதில் வந்து 1 ரைட்டு 1 தப்பு, அல்லது 2மே ரைட்டாக இருக்கலாம், அது 2மே தப்பாக இருக்கலாம். இதெல்லாம் சாய்ஸு. ஸோ வீல் சி தட். கீதா ரைட்ஸ் with her father's bike to her uncle's house, which is 40 km from her home. She takes 40 minutes to reach there. Statement 1. She travels with the speed of 1 km per minute. Statement 2. She travels with the speed of 1 km per hour. இப்போ நமக்கு தெரியும் இதில் வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கான ஒரு வழிகள் இருக்குது. ஆக்சுவலாக உண்மையானது விஷயம் என்னென்னா, இப்போ வந்து ஒரு நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டர் போனால் தான் 40 நிமிஷத்தில் 40 கிலோமீட்டர் போயிருக்க முடியும். அப்போ 1 km per minute அப்படிங்கிறது தான் சரியாக உள்ள ஆன்சர். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 தான் சரி. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ். அடுத்தது ஸ்டேட்மெண்ட் மீதி எல்லாமே வந்து ராங் தான், சரிங்களா. ஸோ சரியானது வந்து ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ், அதுதான் சரியாக உள்ளது. அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், சரியான வாக்கியங்கள் எடுக்கிறது. அதாவது 3-4 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இன்ஃபேக்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லேயும் சரி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் சரி, கொஞ்சம் நீட் எக்ஸாம்லேயும் சரி, நிறைய என்டிஎஸ்சி எக்ஸாம்லேயும் இருக்கக்கூடிய கேள்வி மாடல் இதுதான் வந்து ஒருத்தருக்கு நல்ல மெமரி வேணும், நல்ல ரீகாலிங் பண்ணுற கெப்பாசிட்டி வேணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இதுதான் மாடல். சரி பார்க்கலாம். 7. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் சன். 1. இட்ஸ் a star. 2. It occupies 98.9% of the solar system. 3. It's made up of hydrogen and helium gases. Number 4. Surface temperature is about 6000 degrees centigrade in the surface. So choose the correct statements. இப்போ நமக்கு எல்லாமே ரைட்டாக தெரியும். இதில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட். இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கணும், இருந்தால் தான் சரியாக ஆன்சர் பண்ணிக்க முடியும். இங்கே தவறு என்னென்னா, இட் ஆக்குபைஸ் 99.8% அப்படிங்கிறதான் சரி. நம்ம கொடுத்துருக்க ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன பண்ணிட்டோம், 98.9%. மீதி எல்லாமே ரைட்டு. இட்ஸ் அ ஸ்டார், அஃப்கோர்ஸ் இது ஒரு ஸ்டாரு. அப்புறம் இது வந்து இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் கேசஸ் மட்டும்தான். அண்ட் சர்வேஸில் 6000 டிகிரி சென்டிகிரேட் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட் தவிர மீதி ஸ்டேட்மெண்ட் 1, 3, 4. ஸோ சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. நிறைய பேர் நம்ம வந்து ஆல் தி அபவ் ஆன்சர் பண்ண போயிடுவோம். அடுத்து பார்க்க போகிறது வந்து மாடல் 8. சூஸ் தி ராங்
சென்டென்சஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ். தவறான வாக்கியங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறது. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெகார்டிங் வீனஸ். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் ரொட்டேஷன் இஸ் clockwise direction. Second, it is called morning star and evening star. Third, it is the brightest natural object in the night sky. 4, it has its own light. Choose the wrong statements. இப்போ 4 சாய்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ நமக்கு சரியாக உள்ளது என்னதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியாக உள்ளது என்னது நமக்கு தெரியும். இது வந்து இட் டசன்ட் ஹேவ் அ ஓன் லைட். ஏன்னா இது வந்து ஒரு பிளானட், இது ஒரு ஸ்டார் கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 4வது வந்து தப்பானதாக ஆயிடுச்சு. மீதியெல்லாம் ரைட்டு மாதிரி தெரியும். ஆனால் உண்மையில் என்னென்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதாவது ஃபஸ்ட்டு சாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய மூமெண்ட், இதனுடைய டைரக்ஷன் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ இதில் வந்து நமக்கு ஒரு நல்ல மெமரி வேணும். மற்றபடி 2வதும் 3வது இது வந்து மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார், அதுவும் கரெக்டு. பிரைட்டஸ்ட் நேச்சுரல் ஆப்ஜெக்ட், அதுவும் கரெக்ட். ஸோ தவறான ஸ்டேட்மெண்ட்ஸ், தட்ஸ் ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்பர் 1 and 4, ரைட். ஸோ சி, சாய்ஸ் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த டைப்பு மாடல் 9, அசர்ஷன் அண்ட் ரீசனிங், கூற்றும் அதன் காரணமும். இப்போ இது வந்து ரொம்ப ஃபேமஸான கேள்விகள். இதை வந்து நம்ம பின்னாடி இந்த எப்படி இந்த சூழலில் வந்து இந்த மாதிரி கேள்விகள் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அசர்ஷன், வீனஸ் இஸ் த ஹாட்டஸ்ட் பிளானட் தோ மெர்க்குரி which is near to sun. Reason, greenhouse effect raises the temperature on the earth. Both A and R, that is assertion and reasoning, are true or is the right explanation to A. Both A and R true, R is not explanation to A. A is true, R is false, or A is false, R is true. இதில் என்னென்னா 2 ஸ்டேட்மெண்ட்டு ரைட்டு. க்ரீன் ஹவுஸ் கேஸ்னால தான் நம்ம டெம்பரேச்சர் எர்த்தில் இதாகுது. ஆனால் அதுக்கும் ஃபஸ்ட்டில் நம்ம சொன்னதுக்கும் என்னமா சம்மந்தம் இருக்கா? எந்த சம்மந்தமும் கிடையாது. சரியா? அப்போ 2 ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, தட் இஸ் நாட் அ ரைட் எக்ஸ்ப்ளனேஷன். சரி, ரைட்டு. அப்போ இன்னொரு டவுட் வரும், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எப்படி ரைட்டு? ஏன்னா மெர்க்குரி பக்கத்தில் இருக்குது, வீனஸ் எப்படி ஹாட்டாக இருக்குது? பிரச்சனை என்னென்னா மெர்க்குரியில் வந்து எந்த விதமான ஏரோ பார்ட்டிகளோ கிடையாது, இது ஒரு வேக்கம். ஆனால் வீனஸ் ஹேஸ் ஏர் பார்ட்டிகிள்ஸ். அப்போ என்ன ஆகும், இந்த நம்ம பூமியில் இருக்கக்கூடிய க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் மாதிரி, அதாவது சன்லைட் வரக்கூடிய அந்த சன் ரேஸை ரிசீவ் பண்ணி வெளியே ரெஃப்ளெக்ட் பண்ணது முன்னாடி உள்ள பார்ட்டிகிள்ஸால் அந்த சர்ஃபேஸ் வந்து ஹாட் ஆகும். சரிங்களா? இதுதான் ரீசன். ஸோ அது ஹாட்டாக இருக்கான ரீசன். பட் நம்ம கொடுத்த ரீசன், இங்கே கொடுத்துருக்க ரீசன் வந்து தவறான ரீசன். ஆனால் கொடுத்துருக்க ரீசன் வந்து கரெக்டு. பட் அதுக்கு சரியாக உள்ள எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக இது கிடையாது. ஸோ பி இஸ் த ஆன்சர். நிறைய பேர் நினைப்பாங்க அந்த ஏ அண்ட் ஆர் கொஸ்டின் வந்துருச்சுன்னா அந்த ஏ தான் சரியாக உள்ள ஆன்சர்னு நிறைய பேர் நினைப்பாங்க. கிடையாது. பி வரலாம், சி வரலாம், டியும் வரலாம். ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம அந்த விஷயத்தை நல்லா கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது 10வது மாடல், மேட்ச் தி ஃபாலோயிங், பொறுத்துக. இது டிஎன்பிஎஸ்சியில் நிறைய கேள்விகள் வருது. சிவில் சர்வீஸில் இருக்குது, அப்புறம் என்டிஎஸ்சியில் இருக்குது, நீட்டில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. இட்ஸ் அ வெரி காமன். இது வந்து ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட். ஏன்னா எலிமினேஷன் ஆர் கேட்ச் தி ரைட் ஆன்சர், ஒரு சாய்ஸோ 2 சாய்ஸோ தெரிஞ்சுன்னா மற்றெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இது வந்து ரீகாலிங் கெப்பாசிட்டி நல்லா இருந்தால் போதும், ரிமெம்பரிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். சரி, இங்கே நான் என்னென்னு பார்ப்போம். ஒன்று வந்து விட்டமின், அதுக்கு அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறது ஏன்னு பொழுது ப்ரொடெக்ஷன், ப்ரோட்டீன் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ஃபேட்ஸ் ரெகுலேஷன்ஸ், மினரல்ஸ் எனர்ஜி. ஸோ நம்ம இதுக்கு சரியாக உள்ள ஆன்சர் அப்படின்னா விட்டமின் என்ன செய்யும்? விட்டமின் வந்து பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பண்ணும். அதான் உண்மை. அதான். ஸோ பி இஸ் தி ஆன்சர். ப்ரோட்டீன்ஸ் இட் டூ பாடி பில்டிங் எல்லாம் பண்ணது, அது மாதிரி ரெகுலேஷன் பண்ணுறதும் ப்ரோட்டீன்ஸ் தான். ஃபேட் வந்து எனர்ஜி கொடுக்குது. ஹையஸ்ட் எனர்ஜி நமக்கு பாடி கிடைக்கிறது வந்து ஃபேட்டு மூலம். மினரல்ஸ் இட் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன் டு அவர் பாடி. ஸோ இதான் சரியாக உள்ள ஆன்சர். ஸோ ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த சாய்ஸஸ் ஆர் பிசி டிஏ அப்படிங்கிற கரெக்டானது. அடுத்த மாடல் 11வது மாடல், சூஸ் தி கரெக்ட் பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு பேர்ஸ். இப்போ நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம், அதே மாதிரி சிங்கிள் பேர் பார்த்தோம், இனி டபுள் பேர். இந்த டபுள் பேர் வந்து என்டிஎஸ்சியில் இருக்குது, மற்ற எக்ஸாமில் எதுலேயுமே இல்லை. பட் இப்படி ஒரு கேள்வி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. விச் ஆர் தி ஃபாலோயிங் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு, ரைட் கொஸ்டின். ஆனால் இங்கே நம்ம பார்க்க போகிறது வந்து
சேம் விச் ஆர் தி ஃபாலோயிங் ஆர் கரெக்ட்லி மேட்ச்ட். ஸோ ஏ வந்து பெரிலியன், ஸோ த க்ளோசஸ்ட் பொசிஷன் டு தி சன். ரெண்டாவது வந்து அஃபிலியான், தட் இஸ் நியரஸ்ட் பொசிஷன் டு தி சன். ட்ராபிக் ஆஃப் கேன்சர் June 21, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் September 22. இதில் சரியாக ஆன்சர் க்ளோசஸ்ட் அருகில் இருக்கிறது வந்து க்ளோஸ் டு தி சன், அதாவது பெரிலியான் அப்படிங்கிறது தான் ஸோ ஏ இஸ் ரைட் ஆன்சர். அஃபிலியான் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஃபர்தஸ்ட் டு தி சன். எந்த ஒரு பார்ட்டிகளாக இருந்தாலும் சரி, அது சன் அல்லது மூன் எதாக இருந்தாலும் சரி, பட் ஃபர்தஸ்ட் டு எனி பார்ட்டிகிள், எனி ஒரு ஆப்ஜெக்ட். சரிங்களா? ஸோ அஃபிலியான் வந்து கண்டிப்பாக தப்பு அதில், ஏன்னா இட் ஷுட் பி ஃபர்தஸ்ட், பட் இங்கே நியரஸ்ட்னு கொடுத்துருக்கோம். அடுத்தது ட்ராபிக் ஆஃப் கேன்சர் June 21. கண்டிப்பாக நம்ம இந்தியாவை கிராஸ் ஆகி போகிறது வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கடகரேகை June 21 தான் சரியாக ஆன்சர். ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் தட்ஸ் September 22 இல்லை. ஆக்சுவலாக ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானில் வந்து December 21 தான் நேர வந்து நம்மளுடைய சன்னு போகும் அந்த அப்பரல் மூமெண்ட்டில். இப்போ இங்கே வந்து September 22 அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து ஈக்குவேட்டர், தட் இஸ் பூமத்திய ரேகையில் மேலே இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் வந்து தப்பு. சரியாக ஆன்சர் வந்து December 21 அப்படிங்கிறது சரியாக ஆன்சர். ஸோ இங்கே சரியாக ஆன்சர் எது அப்படின்னா இந்த 1வது ஸ்டேட்மெண்ட்டும் 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். சரிங்களா? ஸோ இந்த மாடல் இல்லை பட் இருந்தாலும் இதற்கான இது வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, பார்க்கலாம். அடுத்தது சூஸ் தி இன்கரெக்ட் பேர்ஸ், தட் இஸ் தவறான பொருத்தங்கள் என்னென்னதெல்லாம் தவறாக பொருந்திருக்கு அப்படிங்க பார்க்குறோம். இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு இஸ்ரோ ஸ்ரீஹரிகோட்டா, இஎஸ்ஏ தட் இஸ் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி லண்டன், காஸ்மாஸ் மாஸ்கோ, நாசா வாஷிங்டன் டிசி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் 2 தப்பு இருக்குது. என்ன தப்புனா இஸ்ரோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூரில் இருக்குது, ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது ராக்கெட் லான்ச்சிங் பேட். சரிங்களா? லான்ச்சிங் ஸ்டேஷன் தான் அது அங்கே இருக்குது. ஸோ சதீஷ் தவன் ஸ்பேஸ் சென்டர். அண்ட் இஎஸ்ஏ தட் இஸ் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து பாரிஸில் இருக்குது, லண்டனில் இல்லை. காஸ்மாஸ் மாஸ்கோ ரைட்டு, நாசா வாஷிங்டன் டிசி ரைட்டு. ஸோ 1 and 2 ஒன்லி கரெக்ட். அடுத்த மாடல் 13வது மாடல் குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆர் சீக்வன்ஸ். ஏதாவது ஒரு கால வரிசையாக இருக்கலாம், வரிசைப்படுத்த நம்மளை சொல்லலாம். சரிங்களா? ஸோ சூஸ் தி கரெக்ட் ஆர்டர் ஆஃப் தி ஃபாலோயிங் பிளானட்ஸ் இன் தேர் நம்பர் ஆஃப் அண்ட் தேர் நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் ஹையர் நம்பர் டு லோயர் நம்பர். நமக்கு தெரியும் நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பிளானட்ஸ் வந்து தே ஹேவ் தை சேட்டலைட்ஸ். சரியா? அதில் எது மேக்ஸிமம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இருக்கிறது வந்து சாட்டர்ன் இருக்குது, அதற்கப்புறம் ஜூபிட்டருக்கு இருக்குது, அப்புறம் வந்து யுரேனஸ்க்கு இருக்குது, அப்புறம் நெப்டியூனுக்கு இருக்குது. ஸோ அதனால் சரியாவில் ஆன்சர் வந்து 2, 1, 3, 4 அப்படிங்கிறதான் சரியாவில் ஆன்சர். அடுத்தது வந்து மாடல் 14 ஆட் மேன் அவுட். அதாவது ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் வேறுபட்டது எது அப்படின்னு பார்க்குறோம். அதில் வேறுபட்டது எது அப்படிங்கிற பார்க்கையில் திஸ் கொஸ்டின், பிளானட் ரொட்டேட்டிங் இன் ஆக்சிஸ் கன்சர்ன், ஃபைண்ட் அவுட் தி ஆட் மேன் அவுட். ஜூபிட்டர், மெர்க்குரி, சாட்டர்ன், வீனஸ். இப்போ இதில் வந்து நம்ம ஆக்சிஸ் ரொட்டேட் ஆகிற ஆக்சிஸ் நம்ம சொல்லிட்டோம். சில டைமில் வந்து உங்களுக்கு எந்த காரணமும் இல்லாமல் ஃபைண்ட் அவுட் தி ஆட் மேன் அவுட். அப்போ நம்ம எப்படி மனசில் வச்சுக்கோம், இட் வில் பி அ ஆம்பிகுட்டிக் ஆர் ஆம்பிகுவஸ் கொஸ்டின். ஸோ அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கிளியராக கொடுத்துருக்கோம். பட் இதில் என்னென்னா ஜூபிட்டர், மெர்க்குரி, சாட்டர்ன் எல்லாமே வந்து கிளாக் வைஸில் இருக்கும், அண்ட் வீனஸ் மட்டும் ஆண்டி கிளாக் வைஸில் சுற்றக்கூடியது. சரிங்களா? இந்த ஆக்சிஸில். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். இறுதியாக கடைசி மாடல் 15வது மாடல், அதாவது கான்செப்ட் அப்ளிகேஷன் ஆர் ஃபார்முலா அப்ளிகேஷன். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம நிறைய படிச்சிருப்போம் சயின்ஸில், அந்த விஷயங்களை வந்து அப்ளை பண்ணி பார்க்குறது, அந்த கருத்தை எப்படி பயன்படுத்துறது, சூத்திரத்தை எப்படி பயன்படுத்துறது, கணிதத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது. ஸோ கொஸ்டின் என்னென்னா, இஃப் 600 grams கோல்டு இஸ் பர்ச்சேஸ்ட் இன் அ ஜுவல்லரி ஷாப் விச் இஸ் 20 carats, தென் ஹவு மச் இஸ் த பியூர் கோல்டு. இப்போ நமக்கு பியூர் கோல்டு எவ்வளோ நமக்கு தெரியணும். பியூர் கோல்டு வந்து 24 carat தான் பியூர் கோல்டு. சரிங்களா? அப்போ இங்கே வந்து 20 carat இருக்குது. அப்போ 24 carat 600ன்னா 20 carat எவ்வளவு? ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள், இட்ஸ் 500 grams. அதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ 600 ஒரு சாய்ஸ், 550 ஒரு சாய்ஸு, 500 ஒரு சாய்ஸு, 480 ஒரு சாய்ஸு. ஸோ ரொம்ப சிம்பிள் வந்து. ஸோ இதில் வந்து மக்களை குழப்பறதுக்காக 480 கொடுக்குறது. சரிங்களா? அங்கே 20 இருக்க, அப்போ 120 கழிச்சு 480 கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா 500 கிராம் அப்படிங்கிறதான் வந்து சரியான ஒரு பதில். சரிங்களா? ஸோ இது வந்து பியூர் சயின்ஸ் 6வது வகுப்பு 6th standard
தமிழ்நாடு ஸ்டேட் போர்டோட புது புக்கோட மாடல். நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் நம்ம இந்த ஒரு மாடலை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா, இப்போ மேல் படிப்புக்கு இதுக்கு மேலே வரக்கூடிய ஒவ்வொரு பாடத்துலையும் எப்படி கேள்விகள் வரலாம், நம்ம எப்படிலாம் படிக்கணும், எவ்வளவு மனப்பாட சக்தி வேணும், எப்படி குயிக்காக ரீகலெக்ட் பண்ணுற சக்தி வேணும் பார்த்துக்கங்க. அதனால் இந்த சப்ஜெக்டை நம்ம டீல் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி சயின்ஸ்லேயே மேலே ஒரு கிளாஸில் ஒரு 8th 9th ஒரு கிளாஸ்லையோ, அதே மாதிரி சோசியல் சயின்ஸு, அதே மாதிரி எக்கனாமிக்ஸு அண்டு ஜியாகிரஃபி, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு மாடல் பார்ப்போம். இப்போ இது பியூர்லி வி ஹேவ் சீன் சயின்ஸ் மாடல். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும். இந்த மாடலை பார்த்துட்டே நீங்கள் ஒரு கொஸ்டினை, ஒரு பாடத்தை படிக்கையில் அந்த பாடத்தில் இந்த மாதிரி கேள்விகள், என்ன கேள்வி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக தேர்வில் தேர்ச்சி பெறக்கூடிய விகிதம் உங்களுக்கு, அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் பாசிங், அந்த ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாகும். நன்றி, வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.